ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். 3 முறையும் அந்த முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதாவுக்கு விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு நடந்து கொண்டவர். பணிவு அவரிடத்தில் பாடம் கற்கும். ஒரு அத்து மீறாதவர், அதட்டி பேசாதவர், ஒரு சில்லறை அரசியலை விரும்பவில்லை. அவர் கட்சிக்கு துரோகம் செய்தார்னு சொன்னா முதலமைச்சராக இருந்தவர் தான் முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கணும். சசிகலா அன்றைக்கு அரசியல் அவர் ஒரு பெரிய தவறு செய்தார். எடப்பாடி பழனிசாமியை நியமித்தார். எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தார். இதுல பன்னீர்செல்வம் எங்க துரோகம் செய்தார், எப்போது செய்தார்? அவரை நீ கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு அறிவிச்சிட்டீங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப எதிர்கட்சி தலைவர் பதவி யாருக்கு கிடைக்கணும்? ஒருங்கிணைப்பாளருக்கு தான் கிடைக்கணும். அவருக்கு தான் மெரிட். அவர் தான் அதுக்கு தகுதியானவர். அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை கூட அவருக்கு கொடுக்கவில்லை. கொடுக்க பிஜேபி அனுமதிக்கல. அதனால அப்போதும் அதை தாங்கி கொண்டார். இனிமேல் இந்த பந்து பிஜேபி மைதானத்தில் இருக்கும்பதை புரிந்து கொண்டார். அதனால பிஜேபியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் என்றுதான் இன்னைக்கு அவர் போய் பலாப்பழம் சின்னத்துல ராமநாதபுரம் தொகுதியில் போய் வேட்பாளராக நின்றார். அவர் எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்யல. துரோகத்தினுடைய சுவடுகள் கூட அவரிடத்தில் பார்க்க முடியாது. இதை 1 மணி நேரம் வேணாலும் நான் பேசுறேன்.